வணக்கங்க. நான் ரவிச்சந்திரன். வெல்கம் டு வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்கள் இது ரெகுலராக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் காமன் மேன் என்ற தலைப்பில் யூடியூப் சேனலில் எபிசோட்ஸ் எல்லாம் வெளியிட போகிறோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேச போகிறோம். அதாவது நல்ல கடனா இல்ல கெட்ட கடனா? நீங்க கேட்கலாம், கடன்ல என்னடா நல்ல கடன் இல்ல கெட்ட கடன், கடன்னாவே கெட்டது தானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை. வாங்க நம்ம டீட்டெயிலா இத பார்க்கலாம். கடன் பாத்தீங்கன்னா எப்பயுமே கெட்டதுன்னு நாம நினைக்க கூடாது. அத எப்படி பயன்படுத்துறோமோ, கடன்ன்றது கத்தி மாதிரி. நீங்க காய்கறி வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட காரியத்துக்கும் பயன்படுத்தலாம். அதனால கத்தி கெட்டதுன்னு சொல்லிட்டு யாரும் கத்தியே வாங்காம இருக்கிறது இல்ல. கிச்சன்லயே பாத்தீங்கன்னா நம்ம 4-5 நைஃப் வச்சிருப்போம், ஒவ்வொன்னு வெட்டுறதுக்கு வித்தியாசமான கத்தி. அந்த மாதிரி ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் வெவ்வேறு விதமான கடன்கள் மார்க்கெட்ல இருக்கு. இதுல நல்ல மற்றும் கெட்ட கடன் வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய பினான்சியல் லைஃப் ரொம்ப சிறப்பானதா இருக்கும். கடன்னா என்ன? வட்டியோட திரும்ப செலுத்த வேண்டிய கடனே லோன் ஆகும். அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்குறோம், இல்ல ஒரு நிறுவனத்திட்ட இருந்து கடன் வாங்குறோம், இல்ல ஒரு பேங்க்ல இருந்து கடன் வாங்குறோம். அத வட்டியோட சேர்த்து நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் கடன். வாங்கிட்டு அதை அப்படியே எந்த விதமான வட்டியும் இல்லாம திருப்பி கொடுத்தா அது கைமாத்து. அது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு உதாரணத்துக்கு ஹோம் லோனு, கார் லோனு, எஜுகேஷன் லோனு, கிரெடிட் கார்டு லோன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா மக்கள் இன்னைக்கு வாங்கக்கூடிய கடன்கள். குட் லோனுக்கு என்ன டெபினேஷன் பாத்தீங்கன்னா, நல்ல கடன் என்பது எதிர்காலத்துல வருமானம் அல்லது சொத்து மதிப்பை உயர்த்த உதவும் கடன். அதாவது அந்த கடன் வாங்குறதுல நம்ம ஏதாவது வேல்யூ அடிஷன் பண்ண முடியணும். உதாரணத்துக்கு எஜுகேஷன் லோன், அதை வாங்கினா நம்மளுடைய எர்னிங் பொட்டன்சியல் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது நம்மளுடைய அறிவை நம்ம வளர்த்துக்கலாம். ஹோம் லோனு, இது பில்ஸ் லாங் டேர்ம் அசெட். அதாவது உங்களுடைய சொத்தை புதுசா உருவாக்கவோ, லாங் டேர்முக்கு ஒரு பெரிய அசெட் உங்களுக்கு கிடைக்கவோ இது உதவி செய்யும். பிசினஸ் லோன், இது உங்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவக்கூடியதுதான் பிசினஸ் லோன். அடுத்தது நல்ல கடனின் பண்புகள், அதாவது ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் லோன் பாத்தீங்கன்னா, குறைந்த வட்டியில இருக்கணும், அது ஏதாவது ஒரு வேல்யூ உங்களுக்கு மதிப்பு உருவாக்கணும், ரெண்டாவது டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கணும், நீண்ட கால பலன் அது உங்களுக்கு கிடைக்கணும். இதுக்கு அடுத்தது எல்லாத்தோட முக்கியமானது இங்க போடாதது பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய கடன் அதுல உங்களுக்கு ஆகிற வட்டியை விட அதுல இருந்து கிரியேட் ஆகிற ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமா இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல கடனுக்கான சிறந்த உதாரணம். பேட் லோன்னா என்ன? பேட் லோன் யூஸ்டு ஃபார் திங்ஸ் தட் லூஸ் வேல்யூ ஆர் டோன்ட் ஜெனரேட் இன்கம். அதாவது கெட்ட கடன் என்பது டிப்ரிசியேட்டிங் அசெட், அதுல இருந்து எந்த விதமான இன்கமும் உங்களுக்கு வராது. உதாரணத்துக்கு கிரெடிட் கார்டை தேய்ச்சி இந்த லக்ஸரி ஷாப்பிங் பண்றது, பர்சனல் லோன் எடுத்துக்கிட்டு வெக்கேஷனுக்கு டூர் போறது, இப்ப வீட்டுக்கு தேவையான கேட்கெட்ஸ் எல்லாம், இப்ப கம்ப்யூட்டர், செல்போன், இந்த மாதிரி கேட்கெட்ஸ் எல்லாம் கிரெடிட் கார்டு லோன்ல இஎம்ஐல வாங்குறது, இதெல்லாம் மதிப்பு கூட்டத்தில் பண்ணாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதனால கடன் தான் அதிகரிக்கும். கெட்ட கடனின் பண்புகள் பாத்தீங்கன்னா, அதிக வட்டி, ஹை இன்ட்ரெஸ்ட், அது அசட் கிரியேஷனை உருவாக்காது. அடுத்தது குறுகிய கால மகிழ்ச்சி, அப்புறம் டிராப் இன் டெப்ட் சைக்கிள், அதாவது கடன் சுழற்சியில உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். நல்ல கடனுக்கு கெட்ட கடனுக்கும் ஒரு கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். நோக்கம், நல்ல கடன் சொத்து உருவாக்குறது, கெட்ட கடன்ன்றது விரயம் பண்றது. நல்ல கடன்ன்றது வட்டி குறைவா இருக்கணும், கெட்ட கடன்ன்றது வட்டி அதிகமா இருக்கும். நல்ல கடனோட பலன்கள் பாத்தீங்கன்னா நன்மை, கெட்ட கடனோட நன்மை பார்த்தா அது கண்டிப்பா இல்லை. எடுத்துக்காட்டு, வீடு, கல்வி எல்லாம் நல்ல கடன்ல வரும், இல்ல பிசினஸ் லோனும் நல்ல கடன்ல வரும். கெட்ட கடன் பாத்தீங்கன்னா ஷாப்பிங், இந்த வெக்கேஷனுக்கு டூர் போறது, இதெல்லாம் கெட்ட கடன்ல சேரும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். அர்ஜுன் ஒரு ஹோம் லோன் எடுத்தாரு. அந்த கடனை
ப்ராப்பரா இஎம்ஐ எல்லாம் செலுத்தி அந்த கடனை அடைச்சாரு, அந்த வீட்டை சொந்தமாக்கிக்கிட்டாரு. ரவி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி லக்ஸரி ஷாப்பிங் பண்ணாரு. அவரு அதுக்குண்டான வட்டி, கிரெடிட் கார்டோட வட்டி பாத்தீங்கன்னா 36% இருந்து 64, 72% வரைக்கும் கூட இருக்கு. அவர் இந்த மாதிரி லக்ஸரி ஷாப்பிங் பண்ணிட்டு அதை இஎம்ஐல போட்டுட்டு பல நாள் கடன் கட்டிக்கிட்டு இருந்தாரு. இதுல எது சிறந்த கடன்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. கெட்ட கடனை தவிர்க்கிறதுக்கு உண்டான வழி பாத்தீங்கன்னா, பை ஒன்லி வாட் யூ நீட். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. அவாய்ட் இம்பல்ஸ் பர்ச்சேஸ். அதாவது பார்த்த உடனே இப்ப நமக்கு இது வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே சொல்லி வாங்காம ஒரு வாரமோ 10 நாளோ இல்ல 1 மாசமோ நீங்க வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா அது தேவை இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபுல் பேமெண்ட்டை நீங்க எப்பயுமே கொடுத்து வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி முடியாத நேரத்துல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா, முழு பணம் கொடுத்து வாங்க முடியாத நல்ல கிரெடிட் கார்டை யூஸ் பண்றது தப்பு இல்லை. அதுல கிரெடிட் பாயிண்ட்ஸ்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை முழுசா கட்டுங்க. இல்லைன்னா முதல் நாள்ல இருந்து அது 36% இன்ட்ரெஸ்ட அது உங்க மேல திணிக்கக்கூடும். அடுத்தது பாத்தீங்கன்னா, சேவ் பிஃபோர் ஸ்பெண்டிங். நீங்க முதல்ல சேமிச்சுட்டு தான் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பார்க்கணும். டிப்ஸ் அண்ட் கன்க்ளூஷன். நல்ல கடன்ன்றது பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை உருவாக்கும். கெட்ட கடன் மன அமைதியை கெடுக்கும். விவேகமாக நீங்க தேர்வு செய்யுங்கள் எந்த கடன் உங்களுக்கு வேணும்னுட்டு. இன்னொரு கோட் ஒண்ணு இருக்கு, a loan is not bad, your purpose defines its value. அதாவது கடன் கெட்டதல்ல, அதை எதற்காக எடுத்தோம் அப்படின்றது தான் முக்கியம். இந்த மாதிரி வித்தியாசமான தலைப்புகள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாம பர்சனல் பினான்சிங் ஃபார் எ காமன் மேன் என்ற தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கோம். நிதி சம்பந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகளையும் கீழ்கண்ட நம்பர்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு எங்க கிட்ட கேட்டுக்கலாம். எங்களுடைய ஃப்ரீ வெபினார்ஸை நீங்க எவ்ரி சண்டே 3 to 4 PM அட்டென்ட் பண்ணலாம். எங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் மற்றும் கடன் சேவைகள் சம்பந்தமான முழுக்க எந்த சந்தேகம்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். இதுல எந்த விதமான வியாபார நோக்கமும் இல்லை அப்படின்றத திரும்ப தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.